வணக்கம். இரட்டை சுடர் பயணத்தினால் என்ன நன்மைகள் இருக்கு? இப்ப நன்மைகள் தெரியும். என்ன நடக்குது நம்மளுக்கு? அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெலிபதி நம்மளுக்கு ரொம்ப லெவல் கிடைக்கும். சரிங்களா? இதான் இதோட அடையாளங்கள் அப்படின்னு சொல்லலாம். டெலிபதி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனர்ஜி நல்லா சென்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் சடனா அவேக்கன் ஆயிருவோம். அது எப்படின்னு தெரியாது. டக்குன்னு அவேக்கன் ஆயிருவோம். அப்புறம் ஓல்டு கார்மிக் பீப்புள்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போயிருவாங்க. ஃபியர்லெஸ் ட்ரூத் ஸ்பீக்கிங், நல்ல வார்த்தையை கவனிங்க. பயமே இல்லாத உண்மையை பேசுகிற தைரியம் நம்மளுக்கு வரும். அதாவது உண்மை பேசுகிற தைரியம் வரும். அப்புறம் டிவைன் ப்ரொடெக்ஷன்ஸ், அதாவது இது 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 மனிதர்களாலே கொடுக்க முடியாத ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ், டிவைன் ப்ரொடெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன தெரியும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். அது ஒருத்தங்களை போய் அடையிறதுக்கான ப்ராசஸ் கிடையாது. நம்மளே நினைவுபடுத்திக்கிற ஒரு பயணம் அப்படின்னு சொல்றேன். அப்போ யூனியன் நம்ம என்ன தெரியும் அப்படின்னா, யூனியன்ங்கிறது வெளியில இல்லை, உள்தன்மையில் நம்ம யூனியன் தான். இதுதான் நான் வேறு நீ வேறு அல்ல அப்படிங்கிற கான்செப்டை தெரியறதுக்காண்டி தான் நம்மளுக்கு இந்த பயணத்தை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ரன்னர் சேசர் என்ன உண்மை காட்டுது? ஒரு ரன்னர் சேசர் இதோட அர்த்தம் என்ன? ஏன் ரன்னர் சேசர் கொடுக்குது? அப்ப ரன்னர் ஓடுறது பயத்தினாலே அல்ல. சேசர் இது பண்றது பற்றுனால சேஸ் பண்ணல அப்படிங்கிறதை தெரிய வைக்கும். ஏன் அப்படின்னா, 2 பேருமே குணமடைந்தால்தான் இந்த வேறுபாடு கரையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெரியறதுக்காண்டி இந்த ரன்னர் சேசர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன? செப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ்காண்டி தான் இந்த செப்பரேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜையும் எதற்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு வருது நம்மளுக்கு அப்படின்னா, எந்த உண்மையை நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வருது அப்படின்னா இதுதான். இப்ப செப்பரேஷன் வச்சிருக்காங்கன்னா, ஏன் செப்பரேஷன் வச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஹீலிங் நடக்கணுங்கிறதுக்காண்டி செப்பரேஷன் வச்சிருக்காங்க. அப்போ இதுல பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தண்டனை அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட ஈகோ உடைக்கிறதுக்காண்டி, உங்களோட அட்டாச்மெண்ட்டை தடுக்கிறதுக்காண்டி, உங்க சப்கான்சியஸ் மைண்டை சுத்தம் பண்றதுக்காண்டி தான் இந்த செப்பரேஷன் வச்சிருக்காங்க. அப்படி ஹீல் பண்றதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதோட உண்மையான ஒரு நோக்கம், மிரர் பிரின்சிபிள் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய பயம், காயம், அகங்காரம், தெய்வீக சக்தி எல்லாமே கண்ணாடி போல பிறர் காட்டணும். அந்த காட்டுறதுல எடுத்து நீங்க கியூர் ஆகி பியூரிஃபிகேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பயணம் மாதிரி ஒரு என்ன சொல்றது, உன்னதமான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு நன்மைகள் புதஞ்ச ஒரு பயணத்துலதான் நம்ம இருக்கிறோம். அற்புதமான ஒரு பயணத்தில் நம்ம இருக்கிறோம். முதல்ல இது தெரியணும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பயணத்துல இருக்கோம். எவ்வளவு பெரிய உன்னதமான பயணத்துல நம்ம இருக்கோம். இதுனா யாருக்கும் கிட்டாத ஒரு பயணத்துல இருக்கோம். நம்ம லேஸ்ல வரல. அப்போ எல்லாம் ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ இதை சொல்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதாவது எல்லாமே என்ன அப்படின்னா, மனிதனுடைய மனம், மனிதன், ஆத்மா, அப்ப இறை எல்லாமே ஒரே ஒரு தத்துவத்தை தான் விளக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே நம்ம ஒரு லைட்ல இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். இந்த பிரிவினைகள், இந்த ஜாதி, மதம், சண்டை எதுவுமே இங்க கிடையாது. நீ நான் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. உலகம், கடவுள் எல்லாமே ஒரே ஒரு மூல சக்தியில இருந்துதான் அதுல இருந்துதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியணும். சோ நீ வெளியில் தேடி தேடி நீ கடவுள், சக்தி, பக்தி அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணும்போது, உள்ளே நீ உணரும் போதுதான் அது உனக்கு உண்மையாலுமே என்ன உண்மை அப்படிங்கிறது உள்தன்மையில் நீ உணரும் போதுதான் அந்த உண்மையே உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ அனுபவம் இப்ப என்னதான் உனக்கு அனுபவத்தை ஒரு புத்தகமோ இல்ல ஒரு குருவோ ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லி கொடுத்தாலும், நேரடி அனுபவம் தான் உனக்கு உண்மை அறிவே கொடுக்கும். நம்மளுக்கெல்லாம் அப்படியே நேரடியா எல்லா விதமான அனுபவத்தையும் நம்ம பட்டிருப்போம். அதனாலதான் அவ்வளோ ஒரு பெயினா இருக்கும். எல்லாமே அனுபவம் மூலமா தான் கிடைக்கும். நம்ம புத்தகத்தின் மூலமோ வேற எங்கேயும் மூலமோ இந்த ஜேர்னியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டோம். உள்தன்மையில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு சோல் பியூரிஃபை ஆகுறதுக்கான வழியை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, நான் உடலும் எல்லாமே எதுவுமே இல்லை. நான் உடல் அல்ல, மனம் அல்ல, நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன், அவ்வளவுதான். அதாவது பயம், ஆசை, பற்றுதல் எல்லாமே எல்லாமே இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம்
சுத்தமா வந்து போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரிலீஸ் பண்ண பண்ண என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மம் வந்து ஒன்றுதான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உலக தோற்றம் எல்லாமே வந்து ஒரு பிரம்மம் ஒரே இடத்துல தான் வருது. அதனாலதான் நம்மளுக்குள்ள வந்து பிரிவினையே வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா உள்தன்மையில் வந்து நம்ம இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். எல்லாத்தையும் கடந்து வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரே ஒளியில தான் வந்திருக்கோம். எதுக்கு இவ்வளவு சண்டை போட்டு கிடக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உள்தன்மையில தேடுறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நான் தேடும் சத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் தான் அது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த உயரிய அறிவை வந்து இந்த இரட்டை சுடர் பயணத்தின் மூலமாக நம்ம வந்து இது எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டு கோபம் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் துரோகம், வலி எல்லாமே வந்து விழிப்புணர்வா மாறிடும். சரிங்களா? உங்களுக்கு துரோகம் பண்ணது, யாராவது வலி கொடுத்தாங்கன்னா அது வந்து விழிப்புணர்வு தன்மையா கன்வெர்ட் ஆயிரும். காதல் வந்து அன்கண்டிஷனல் லவ்வுக்கு வந்து நிபந்தனையே வந்து இருக்காது நம்மளுக்குள்ள. வாழ்க்கை வந்து ஒரு ஓட்டம் அல்ல, ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்டே வந்து நம்மளுக்கு வந்து நின்றும். ஸோ இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு பயணத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஏதோ இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முந்திய மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எந்த பயணத்தில் இருக்கிறோம், அந்த பயணத்துக்கான எவ்வளவு நன்மைகள் இருக்கு, ஏன் இந்த பயணத்தில் நம்ம வரணும், எதற்காண்டி வரணும், என்ன கற்றுக்கிறோம், என்ன தெரிகிறோம், அப்போ எவ்வளோ பெரிய உண்மையை வந்து நம்ம எதுவுமே வேறு கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறதை வந்து நம்ம வந்து தெரியறதுக்கு வரோம். இதை தெரியாம தானே இங்க பல பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டு இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த 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 கான்செப்ட் தெரியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் இந்த பயணத்தின் மூலமாக நம்மளுக்கு பலவிதமான இதை வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பயணத்தை வந்து நம்ம வந்து போற்றணும், நம்ம புனிதமாக வந்து நினைக்கணும். ஏன்னா இந்த ஜேர்னில இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து கடைசி வரைக்கும் தெரியாது. சாவோம் பிறப்போம் சாவோம் பிறப்போம் போயிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் இந்த பயணம் வந்ததுனாலதான் இவ்வளவு இது வந்தது. ஸோ அதனால இதுக்கு வந்து ஒரு 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 புனிதமாக நினைச்சு, இந்த ஒரு உன்னதமாக ஒரு 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 ஜேர்னில தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நம்மள வந்து பெருமையா நினைக்கிறோம். இது வந்து மத்தவங்க வந்து இளக்காரமா நினைக்கிறாங்க. ஐயோ எல்லாருமே இப்படி பேசுறாங்களே, எல்லாருமே வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு நீங்க தாட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு பயணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம முதல்ல நம்பணும். நம்பினாதான் ஆப்போசிட் உள்ளவங்க வந்து நம்புவாங்க. என்னைக்கும் உள்தன்மையில் நீங்கள் வந்து எந்த இதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதை வெளித்தன்மையில் வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். நம்மளே வந்து ஒரு டவுட்லயே ஐயோ இது என்ன இப்படி ஒரு பயணத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளித்தன்மையில் மாறுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.